ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து மாங்காய் வத்தல் மட்டும் போட்டு ஒரு புளிக்குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 தக்காளி மாங்காய் வத்தலுக்கு இவ்வளோ பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் வெல்லம், அப்புறம் ஊற வச்ச மாங்காய் வத்தல், அப்புறம் கொஞ்சம் புளி கரைசல். இவ்வளோதான். சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வத்த குழம்புக்கு வந்து எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு இன்னும் போட்டு இந்த சைடு அடுப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் மணத்தக்காளி பழைய சாப்பாட்டுக்கு வந்து மணத்தக்காளி கீரையும் மணத்தக்காளி கீரை மட்டும் போட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வச்சுக்கணும். மணத்தக்காளியும் முருங்கைக்கீரையும் கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் மணத்தக்காளிக்கு. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் பேஷண்ட் இல்லையா, அதனால சொல்லிட்டு நான் சிம்பிளாக தான் செய்கிறேன். ஏன்னா இப்படி சாப்பிட்டா தான் கொஞ்சம் வயதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கீரை பார்த்திங்கன்னா மணத்தக்காளி முருங்கைக்கீரையும் வச்சுருக்கேன். மணத்தக்காளி சாப்பிட்றது அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் வீட்டுக்கு பக்கத்துலேயே இதெல்லாம் வச்சுருக்கேன்னா அதனால் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்குவேன். ஒரு நாளைக்கு நான் டெய்லியுமே நான் சாப்பிட்ருவேன் இந்த கீரையை. கன்ஃபார்ம் பழைய சோட்டு கூட வச்சு இதுதான் சாப்பிடுவேன். இல்லைன்னா காய்கறிகள் என்னைக்காவது ஒரு நாள் தான். ஆனால் ஃபுல்லாகவே இதுதான் அதிகமாக சாப்பிடுவேன், மணத்தக்காளி கீரை. நீங்கள் யாராவது அல்சர் உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜீரகம் சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக வதக்கி, அந்த மைல்டாக தான் வதக்கணும் கீரையை. வதக்கிட்டு அப்படியே பழைய சாப்பாடோடோ இல்லை சுடு சாப்பாடு சுடு கஞ்சோடோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து வத்த குழம்புக்கு நல்லா குழைவாக வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். எண்ணெயிலே போட்டு நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோமா, அதனால் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறம் நல்லா ஒட்டு மாங்காய் வத்தல். இந்த வத்தல் வந்து எங்கள் வீட்டிலே போட்டது தான். போன மாங்காய் சீசன், ஒட்டு மாங்காய் சீசன் வந்தப்போ வாங்கி வீட்டிலே போட்டுக்குவோம். மாங்காய் வத்தலையும் போட்டுட்டு கூடவே உப்பும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து வரும்போது ஒரு ஸ்மெல்லு வாசம் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு. வத்த குழம்பு வச்சு முடிச்சா இனிமேல் சாப்பிட்றது தான். வத்த குழம்பு வந்து எல்லாருமே கலந்து வத்தல் போடுவாங்க. கொத்தரை வத்தல், சுண்டை வத்தல், அப்புறமா மணத்தக்காளி வத்தல், இந்த கத்திரி வத்தல், வெண்டைக்காய் அது மாதிரிலாம் போட்டு வைப்பாங்க. இது மாதிரி சிங்கிளாக ஒரு தனியாக ஒரு வத்தல் மட்டும் போட்டு வச்சு பாருங்களேன். அது ஒட்டு மாங்காயில் நம்மளே வீட்டில் போட்டு வைப்போம் இல்லையா, வத்தல் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.